ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேங்கோ ஃப்ரூட் மூஸ். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாம்பழத்தை கட் பண்ணி தோல் இல்லாமல் அதை உள்ளே இருக்கிற அந்த பழத்தை மட்டும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்யூப்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. மிச்சத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 100 ml விப்பிங் க்ரீம் எடுத்து லிக்விட் விப்பிங் க்ரீம் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஒரு திக்காக விப்பிங் க்ரீமாக கொண்டு வந்துடணும். ஸோ இந்த ஸ்டேஜ் இப்போது அடித்து வச்சுருக்கிற மாம்பழத்தை அதில் ஊற்றி ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மறுபடியும் பீட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இது அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். பார்க்கும்போது நல்ல சில்கியாக அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே இது புரிஞ்சிடும். செஞ்சிட்ருக்கும் போதே கரெக்டாக இருக்குன்ற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்தளவுக்கு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து அதை ஓரமாச்சிடுங்க. இப்போது ஒரு 3-4 பிஸ்கெட்டு எடுத்து ஒரு துண்டு வெண்ணெய் போட்டு இப்படி மிக்சியில் ஒரு ஓட்டி ஓரமாச்சிடுங்க. இப்போ நம்ம ஜெல்லி ரெடி பண்ணணும். ஸோ 1 ஸ்பூன் ஜெலட்டின், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் இந்த மாதிரி நல்லா அந்த ஜெலட்டின் கரைஞ்சி இப்படி கிளியராக வாட்டர் மாதிரி ஆகிடும். ஸோ மிக்சியில் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற அந்த மாம்பழம் இதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும், ஓரமாக வச்சுடுங்க. பிஸ்கெட் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அதில் செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் மாம்பழமும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெல்லமாக செட் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஐஸ்கிரீமாக உங்களுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜெல்லி நல்லா ஆறின உடனே இதையும் மேலே ஊற்றி பொறுமையாக செட் பண்ணிவிடுங்க. நல்ல ஜெல்லி ஆறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 லேயர்ஸாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி செட் பண்ண உடனே மிச்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ துண்டுகளை மேலே போடுங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே சுகர் சேர்க்கலை. விப்பிங் க்ரீமில் இருக்கிற இனிப்பும் மாம்பழத்தில் இருக்கிற இனிப்பு மட்டும்தான். அதுவுமே முழுக்க மாம்பழத்தோட இனிப்பு மட்டும்தான். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கல. ஆனால் நல்லாவே இனிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நைட்டு நான் ஈவினிங் செஞ்சதுனால நைட் ஃபுல்லாக நான் இதை ஃப்ரிட்ஜில் போட்டேன். மினிமம் 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கூலிங் ஆகிட்டு செட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி செட் ஆகிடும். நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது கீழே பிஸ்கட் லேயர், நடுவில் அந்த மூஸ், மேலே ஜெல்லி, அதுக்கப்புறம் மாம்பழ க்யூப்ஸ் அழகாக இப்படி செட் ஆகிடுங்க. எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பர் யம்மியாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.